Hi friends, welcome to Sangeeta Spice and Life channel. இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் ரெசிபியில் இன்னைக்கு வாங்கி பாத் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். வாங்கி பாத் செய்ய தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம். நான் இன்னைக்கு சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஹோம்மேட் வாங்கி பாத் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹோம்மேட் வாங்கி பாத் பவுடர் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வீடியோ போடுறேன். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான காரத்துக்கு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஆனியனை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் கத்திரிக்காவை நல்லா நீட்டமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கடலை பருப்பு போட்டுக்கலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலை போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கடலை வேணும்னா பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ லிட் போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, ஒரு 5 மினிட்ஸ் போதும். அப்பப்போ மூடி எடுத்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லை கட்டி அடி பிடிச்சிடும். கத்திரிக்காவே இப்படி ஸ்மாஷ் பண்ணி பாருங்க, இப்படின்னவே இந்த மாதிரி ஆகணும். இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. கரைச்சி வச்ச புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு புளி தண்ணி வேணும்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புளி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போது வீட்டிலே தயாரித்த வாங்கிபாத் பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் கடையில் விற்கிற பவுடர் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலே இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்குன்னு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.